Hello aspirants, welcome back to the channel. I'm sorry I'm going to speak in Tamil. Other language aspirants, please read what I've written in that PDF. Thank you guys. இப்போ என்ன ஆச்சுன்னா மை ப்ரிப்ரேஷன் நான் இப்போ எஸ்பிபிஓ ப்ரிலிம்ஸ் முடிஞ்ச பிறகு எனக்கு என்ன தாட் ஓடிட்டு இருக்குதுன்னா என்னோடய ப்ரிப்ரேஷனை நான் ரீஸ்டார்ட் பண்ணணும்னு தோணுது. ரீசன் பார்த்தீங்கன்னா என்னோடய எஸ்பிஐபிஓ மெயின்ஸ் நான் அப்பியர் ஆகணானே ஒரு டவுட்டாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிச்சு. நான் பண்ண ஹியூஜ் மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா குவான்ஸில் ஒரு ரோ அட்டெம்ப்ட் கொடுத்துட்டேன். அண்டு ஓவரால் ஐம் நாட் ரியலி ஹாப்பி வித் மை பெர்ஃபார்மன்ஸ். என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ அசிஸ்டன்ட் ப்ரிலிம்ஸ் நான் கிளியர் ஆகாத போது நான் ஒரு ஷார்ட் பிரேக் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் எந்த எக்ஸாமுமே இல்லை. எக்ஸாம்னு பார்த்தீங்கன்னா எல்ஐஹெச்எஃப்ல இன்டர்வியூக்கு மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரியே இருந்தது. ஸோ அதுக்கு மட்டுமே நான் பண்ணிகிட்டு இருந்தேன். வேறு எதுவுமே எக்ஸாம் இல்லை. அது ஆகஸ்ட் வரைக்கும் சும்மாவே இருக்கணும். ஸோ அதனால் எனக்கு எதுவுமே எனக்கு தோணலை, எதுவுமே படிக்கவே தோணலை. அப்படியே வச்சுட்டேன். நோட்ஸ் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த ஒரு பிரேக்கில் எனக்கு டெய்லி மார்க் டெஸ்ட் போடுறது, இது செக்ஷனல் டெஸ்ட் போடுறது ஒரு பெரிய ரிலீஃப் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் பண்ணேன். பட் அதுவே ஒரு பெரிய காஸ்ட்டாக இப்போ ஃபீல் ஆகுது. இப்போ நான் மார்க் டெஸ்ட்லாம் போடுறேன், செக்ஷனல் டெஸ்ட்லாம் போடுறேன்னா என்னோடய ஸ்பீடும் ஃபோக்கஸும் நான் எங்கேயோ மிஸ் ஆகிற மாதிரி எனக்கு ரொம்ப ஃபீலாக இருக்குது. நிறைய கொஷின்ஸ்லாம் மறக்கிறேன், ஆன்சர் பண்ண முடியல, ரொம்ப திணற மாதிரி ஃபீல் ஆகுது, டைம் டேக்கன் எடுக்குது. ஸோ நான் இப்போ ரீசெட் பண்ணணும், ஃபோக்கஸை நான் ரீசெட் பண்ணியே ஆகணும். ஸோ அப்கமிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நான் ஃபோக்கஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து என்னென்னலாம் என் கையில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் பிஓ, என்ஏசிஎல் அசிஸ்டன்ட், எஸ்பிஐ கிளர்க், ஐபிபிஎஸ் கிளர்க் அண்டு நான் 2 மிஸ் பண்ணிட்டேன், ஆர்ஆர்பி பிஓ அண்ட் ஆர்ஆர்பி கிளர்க், நியூ அதர். அப்புறம் இன்னும் நிறைய இருக்குது, இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதுக்கெலாம் நிறைய பிளான் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போதைக்கு என்னோடய சப்ஜெக்ட் வைஸ் ஸ்ட்ராட்டஜியை நான் சொல்கிறேன். இது என்னோடய ஸ்ட்ராட்டஜி, உங்களுக்கு யூஸ் ஆகுமா? யூஸ் ஆச்சுன்னா அதில் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். யூஸ் ஆகலைன்னா எனக்கு என்னன்னு சொல்லுங்கள். ஆப்டிடியூடில் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் ப்ரிப்பேர் பண்ணி தான் இருக்கேன். ஸோ எனக்கு ஒரு வேளை தெரியல, நான் ஐபிபிஎஸ் எஸ்பிபிஓ மெயின்ஸை நான் கிளியர் ஒரு வேளை ஆகிட்டேன்னா நான் அதுக்கு கடைசி நேரத்தில் ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. ஸோ இப்போவே நான் மெயின்ஸுக்கு ரிவிஷனுக்கு நான் மீனாட்சி மேம் வீடியோஸ் தான் பார்த்துட்ருக்கேன் ஃப்ரம் கைட்லி. அப்புறம் செக்ஷனல் டெஸ்ட் கைட்லி பிடிஎஃப் பண்டில் இருக்குது. அப்புறம் டாபிக் வைஸ் டெஸ்ட் எடுத்துகிட்ருக்கேன். வீக் ஏரியாஸை கவர் பண்ணியே ஆகணும். ஸோ அதனால் அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். இங்கிலீஷ் பார்த்திங்கன்னா ப்ரிலிம்ஸும் மெயின்ஸுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். எப்படின்னா என் ஃபோக்கஸ் இப்போ எப்படி இருக்குன்னா நியூஸ் பேப்பர் ரீடிங். அதனால தான் வொக்காபுலாம் நான் டெய்லியும் போட்டுட்ருக்கேன். இப்போ 2 டேஸாக போட முடியல, கண்டிப்பாக நான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவேன். அண்டு சம்மரிஸ் ஃபார் டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங். நான் எடிட்டோரியல் படிச்சுட்டு சம்மரி ரைட்டிங்கும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் கிராமர் கான்செப்டும் ரிவிஷன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் செக்ஷனல் டெஸ்ட்டும் கைட்லி பிடிஎஃப் பண்டில் இருக்குது. டாபிக் வைஸ் டெஸ்ட்டும் அதுவும் நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்புறம் வொக்காபுலரி டெஸ்ட்டும் தனியாகவே இருக்குது. ஸோ அதையும் நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ரீசனிங் பார்த்தீங்கன்னா ரீசனிங் என்னோடய ஸ்ட்ராங்கஸ்ட் செக்ஷன் தான். என்னால் நல்லாவே போட முடியும், நல்ல மார்க்கே எடுக்க முடியும். பட் ஆனால் ஒரு சிங்கிள் ராங் அட்டெம்ப்ட் நடந்துச்சுன்னா என்டையர் எக்ஸாமே கொலாப்ஸ். ரீசன் ஆர்ஆர்பி பிஓ எனக்கு அதில் நடந்தது. ஸோ அதை நான் தடுக்கணுன்னா ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எப்படி நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னா ரோகிஷ் சார் வீடியோஸ் கைட்லியில் நல்லாயிருக்கும். ஸோ அவர் தானே நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் அலாங் வித் செக்ஷனல் அண்ட் டாபிக் வைஸ் டெஸ்ட் ஃப்ரம் கைட்லி பிடிஎஃப் பண்டில் எனக்கு அதுதான் ரொம்ப யூஸாக இருக்குது. எனக்கு வேறு எதுவும் ஸ்மார்ட் கிட்டா டெக்ஸ்ட் புக் நல்லாயிருக்கும், பார்த்துருக்கேன். பட் ஆனால் நான் வேறு எதுவும் ட்ரை பண்ணதில்லை. ஜென்ரல் அவேர்னஸில் பார்த்தீங்கன்னா நான் இந்த பிரேக்லேயும் நான் நோட்ஸ் எடுக்காமலாம் இல்லை, எல்லா நாளும் எடுத்து அதை மட்டும் நான் ரிவைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். மற்றபடி நான் வேறு எதுவும் பண்ணலை. ஸோ அதையே நான் அப்படியே ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் கைட்லி ஸ்மார்ட் அனலைசிஸ் சொல்லிட்டு வீக்லி டெஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ அதையும் நான் இப்போ டெஸ்ட் சீரீஸில் அதையும் போட்டிருப்பேன். நான் டெக்ஸ்ட் புக் நோட்ஸ் இருக்கும், டெக்ஸ்ட் புக் ஜிஏ டெஸ்ட் சீரீஸ்னே இருக்குது. ஸோ அதையும் நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ டெய்லி டைம் அலோகேஷன் பார்த்திங்கன்னா குவான்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு நான் 3 to 4 hours டெய்லி எடுத்துக்கிறேன். இங்கிலீஷ் பார்த்திங்கன்னா 1 to 2 hours அந்த நியூஸ் பேப்பர் ரீடிங். அப்புறம் வொக்காபுக்கு தனியாக ஒரு 10 minutes to 15 minutes எடுத்துப்பேன். அப்புறம் அது ஒரு சம்மரிக்கு 30 minutes அவ்வளோதான். சும்மா ஒரு 100 words எழுத முடியுதான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டே எழுதிட்டுருக்கேன். ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்திங்கன்னா 1 to 2 hours எடுத்துக்கிறேன்.
இதுதான் என்னோடய டார்கெட் பிளான் ஃபார் த அப்கமிங் டேஸ். இந்த 1 மந்த்துக்கு இதுதான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் திஸ் எக்ஸாம், லெட் மீ நோ யுவர் ஸ்ட்ராட்டஜி டவுன் இன் த கமெண்ட்ஸ். லெட் மோட்டிவேட் ஈச் அதர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஐ வில் see you in the next video.